Welcome to Cloud Bytes. This is Karthik. So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டுடே we are going to discuss about cloud computing. So what is cloud computing அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் cloud computing அப்படிங்கிறது ஒரு virtual environment அது ஒரு virtual infrastructure அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எங்கேயோ வந்து மேகத்துல வந்து நமக்கு வந்து அங்கிருந்து நமக்கு டேட்டா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இப்போதைக்கு சில கான்செப்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? டெக்னிக்கலி கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் தான். ஆனா நமக்குன்னு சில கிளவுட் ப்ரொவைடர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ AWS, அஜூர், GCP, IBM அண்ட் அலிபாபா கிளவுட். ஸோ இந்த மாதிரி நமக்கு சில கிளவுட் ப்ரொவைடர்ஸ் மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ரெண்டலுக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட ஒரு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு. So at the end of the day, we are accessing physical infrastructure which is available in the cloud provider's location. So the cloud provider's locationல இருக்கிற ஒரு physical infrastructure நம்ம ரிமோட் மூலியமா கனெக்ட் பண்றோம். ஸோ ரிமோட்டா கனெக்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஒரு சில பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து என்னோட பிசினஸ் பர்பஸ்க்காக இல்லை என்னோட அஃபிஷியல் நீட்காக என்னோட நேட்டிவ்ல இருந்து ஒரு சிட்டிக்கு மைக்ரேட் ஆகுறேன். ஸோ மைக்ரேட் ஆகுறப்போ நான் போற சிட்டில எனக்கு ஒரு வீடு வேணும். ஸோ அந்த வீட்டில் எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். சரிங்களா? ஸோ கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ இதை தாண்டி எனக்கு சில பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணும். ஸோ பார்க், வாக்கிங் ஏரியா அண்ட் ரிலாக்ஸேஷன் சென்டர்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல், ஜிம். ஸோ இந்த மாதிரி சில அம்யூனிட்டிஸ் வேணும். இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோம் ஒரு கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ல பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ பாக்குறப்போ நான் இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டில் இருக்கிற யுட்டென்சில்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது. ஓகேங்களா? நான் இது எல்லாமே வந்து நான் அந்த வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்குறப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜோ இல்லை ரெண்டோ நான் பே பண்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எனக்கு சொந்தமான விஷயம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்ன பண்றோம்னா, என்னோட அப்ளிகேஷனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து நான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். ஸோ நம்ம ஏன் ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஆர் ஹாட்ஸ்டார் ஆர் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே டூ ஹாவ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல நிறைய மூவிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவை. ஓகேங்களா? பிசிக்கலா நிறைய ஸ்பேஸ் தேவை. அதே மாதிரி ஒரு பெரிய டேட்டா பேசஸ் அண்ட் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இது எல்லாமே அவங்க வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் திங். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெண்டலுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க மேனேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ரெண்டல் மட்டும் பே பண்ணா போதும். பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் எண்ட்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பிக் டாஸ்க் ஃபார் தம் டு மேனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போதைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் கிளவுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு பூமிங்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.